காலங்காட்டால சிட்டி கட்டை நீ மீன் அறியதான் சரி, காவலுக்கு வந்து உட்காரானுங்க பாரு. ஆனால் மீன் சாப்பிட மாட்டாங்க அவங்க பச்சையா. இல்லை, சிட்டியும் கட்டையும் மீன் பச்சையாக சாப்பிட மாட்டானுங்க, சூடு வச்சு தான் இது பண்ணுறது. மீன் பச்சையாக இருக்கு, எதுக்கு வந்து உட்காந்துருக்கானுங்கன்னு தெரில. சமைச்சு போட சாப்பிடுவாங்கம்மா, பச்சையாக சாப்பிட மாட்டானுங்களே. டிட்டிக்கும் கட்டைக்கும் அம்மா வந்து மீன் வாங்கி வச்சிட்டாங்க. இது வந்து டிட்டிக்கும் கட்டைக்கும் வாங்கின மீன். இது வந்து தேசப்படின்னு சொல்லுவோம் இங்கே ஊரில், எங்கள் ஊரில். இந்த மீன் வந்து அவனுங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவானுங்க. ஏன் அதுக்கு பேர் தேசப்படி? தேசம் நம்ம தேசத்தில் உள்ள பொடி, தேசப்படி. இந்த மீன் நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக உள்ளது. அப்புறம் 50 ரூபாய்க்கு இவ்வளோ மீன் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே எங்கள் அம்மா வந்து காலையிலே வெயிட் பண்ணுவாங்க, இவங்களுக்கு மட்டுமே. ஒரு அண்ணனுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணுவோம், ஏன்னா அந்த அண்ணன் தான் நம்ம டிட்டிக்கும் கட்டைக்கும் வந்து மீன் நல்லா நிறையா கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ மீன். அவரும் நாய்க்குட்டி மேலே பாசமாக தான் இருப்பார். அம்மா, இது வந்து செங்கனி மீனுன்னு சொல்லுவோம். இந்த மீன் வந்து செங்கனி. இதுவும் இங்கே மட்டும்தான் கிடைக்கும், சென்னையிலலாம் கிடைக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 400 ரூபா அந்த மீன். ஸோ வீட்டு வாசலில் கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் கொடுத்துட்டு போவாங்க, நல்லாயிருக்கும். அப்படியே பிடிச்சிட்டு வந்து காலை பிடிப்பாங்க, அப்படியே எடுத்துகிட்டு வருவாங்க. ஆமாம், இந்த மீன் வந்து குழம்பு வச்சு நம்மளும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இந்த தேசப்படி குழம்பு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இது வந்து செங்கனி மீன் இப்படி இருக்கும். நான் வாத்து பைசா கேட்டேன். மீனை பார்த்தோனையும் துடிச்சு போய் நிற்கிறாங்க. அம்மா, வாத்துலாம் அவங்க குளிச்சா அவங்க மேலே தண்ணி ஊற்ற மாட்டேதுமா, நம்ம பிடிச்சி மேலே தண்ணி ஊற்றணும்னா ஒட்டிக்குதுயா. ஒரு மீன் மட்டும் தூக்கி போடுமா உனக்கு 10 வயசுக்கு? இது போட்டு இது சாப்பிட மாட்டானுங்க. பார்ப்போம், மீன்னாலே சாப்பிடுவானுங்கள்ல. என்னம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்கா? பறக்குறாங்களே. தூக்கிட்டான். இது வெளில போயிட்டு உள்ளாராக இது விட மாட்டாமா, விட மாட்டேது. மற்ற இது வாயில் வச்சிருக்குது, மற்ற மீன்லாம் மற்ற திங்க விட மாட்டேது. தின்றுச்சு, கீழே போட்டுச்சா தின்றுச்சான்னு தெரில. கீழே பாருமா எவ்வளோ எறும்புன்ட்டு. கடிதா இல்லையா? இந்த எறும்பு கடிக்காது. இப்படி தாங்க இந்த மீன் வந்து இந்த மீனை வந்து இப்படி தாங்க உட்காந்து அறிவும் கிராமத்தில். வீட்டுக்குள்ளெலாம் வச்சு பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சுற்றி வந்து இப்படி இருக்கிற இடமும் வாத்து பாய்ஸு, கட்டை, டிட்டி இங்களோட பாதுகாப்பில். என்ன இதில் ஆச்சரியம்னா, டிட்டியும் கட்டியும் மீன் வந்து பச்சையாக திங்க மாட்டானுங்க, ஆனால் அம்மா கூட வந்து உட்காந்துருக்கானுங்க. எதுக்குமா? காக்கா அதுவும் தூக்காமல் இருக்கு. இவன் பச்சை திங்கிறதுக்கு பிடிக்காது, திட்டிக்கும் அதே மாதிரி தான் பச்சை. வரேன். மீன் தூக்கி போடு, கிட்ட டக்குன்னு தூக்கி போடுமா. கட்டைக்கும் டிட்டிக்கும் மீன் குழம்பு வச்சாச்சு. கூட எலும்பும் மீன் இது மீனோட எலும்பு இருக்கு. வாங்க இப்போ எப்படி பழக்கம். அங்கே எடுத்துக்கொண்டு அவங்க பரிமாறத்துக்காண்டி 2 இது அங்கே எடுத்துக்கல. ஏன்பா வெயிலுக்கு போகிற பாவம். வெயிலில் வேணாம், அங்கேயே அப்படியே. வா.